நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர்த்தோட மிகப்பெரிய கனவே எந்த குறையும் இல்லாத மாதிரியான ஒரு ஸ்பேசிஸான வீடு அஃபோர்டபுளான பிரைஸ்ல மெயின் ரோட் பக்கமா பஸ் ஸ்டாப் பக்கமா நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்குற மாதிரியான மளிகை கடைக்கு பக்கமா முக்கியமா நமக்கு ஒர்க் பிளேஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்னு எல்லாத்துக்கும் கிட்ட இருக்கிற மாதிரியான வீடு வாங்கணுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சொந்தங்களுக்காக அந்த மாதிரியான ஒரு சூப்பரான வீட்டோட தான் நான் வந்திருக்கேன். இந்த வீடு மெயினான ஏரியால மெயின் ரோடுக்கு பக்கமாவே அமைஞ்சிருக்குங்க. முக்கியமா இந்த ஏரியால கட்டி விற்பனை ஆயிட்டு இருக்கக்கூடிய 2 BHK வீட்டை விட விலை கம்மியா அஃபோர்டபுளான பிரைஸ்ல ஒரு வசதியான 3 BHK வீட்டவே கட்டி வச்சிருக்காங்க. இந்த வீடியோல இந்த வீட்டோட A to Z டீடைல்ஸை ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வீடு எல்லாரும் விரும்புற மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 25 அடி அகலமாவும் 44 அடி நீளமாவும் உள்ள 2.5 சென்ட் லேண்ட் ஏரியால டியூப்ளெக்ஸ் மாடல்ல 1800 சதுரடியில வசதியான 3 BHK வீடா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் லைட் ஒர்க்காலேயே யூனிக்கான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. இது போக காம்பவுண்ட் வாலுக்கும் லைட் ஒர்க் டெக்ஸ்சர் ஒர்க்கோட யூனிக்கான டிசைன் ஒர்க் செஞ்சிருக்காங்க. லெஃப்ட் சைடில் நார்மல் என்ட்ரிக்கான மெட்டல் கேட் இருக்கு. ரைட் சைடில் கார் என்ட்ரிக்கான மெட்டல் கேட்டை ஹெவியாக கொடுத்துருக்காங்க. 2 கேட்டுக்குமே ஆன்டிக் ஸ்டைலில் கேட் லேம்பையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கார் என்ட்ரிக்காக கொடுத்துருக்கக்கூடிய மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது 14க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு கிளாஸ் என்ன ஃபினிஷிங்ல செராமிக் டைல்ஸ் கொடுத்து பார்க்கிங் ஏரியாவோட சீலிங் ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட் லைட்டையும் பொறுத்திருக்காங்க. இது போக ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியால இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான பெரிய வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது சிம்பிளா நீட்டான டிசைன்ல சிங்கிள் பேனல் டைப்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கு. முழுக்க முழுக்க தேக்கு மரத்திலே ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட லிவிங் ஏரியா. அளவு 10க்கு 16. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக பெரிய பெரிய ஜன்னல்களை கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸ்ல ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி மைல்டான டோன்ல வீட்டோட பெயிண்டிங் ஒர்க்கையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸையும் பொறுத்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாலேயே கார்னர்ல பூஜா கேபினெட் செட் பண்றதுக்கான ஸ்பேஸும் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். அளவு 8க்கு 10. ஸ்பேசிஸான ஒரு டைனிங்கா கொடுத்து டைனிங் எடுத்து கிச்சனையும் பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாலையும் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் இருக்கு. கார்னர்ல ஹேண்ட் வாஷ் பேஷனையும் பொறுத்திருக்காங்க. இதே டைனிங் ஏரியா வழியா வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு போற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது ஒரு சர்விங் கவுண்டர் டாப். இதை அடுத்து வீட்டோட கிச்சனையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட கிச்சனோட அளவு 10க்கு 8. கிச்சன்லையும் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் என்ன பிக்சர் டைப் செராமிக் டைல்ஸ் செலக்ட் பண்ணி கவுண்டர் டாப்பை எல் ஷேப்ல கிரனட்ல ரெடி பண்ணி சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இந்த கிச்சன்ல பெரிய RCC லாஃப்ட் இருக்கு. கிச்சன் வழியா பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியாவுக்கு போற மாதிரியான ஒரு எக்ஸிட் டோரையும் இந்த கிச்சன்ல பிளான் பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியா. இதே மாதிரி வீட்டை சுத்தியும் நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியால இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை அழகான டிசைன் உள்ள மாதிரியான டோரா மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10க்கு 16 அளவோட ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமா இருக்கு. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சீலிங்கோட கார்னர் ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட் லைட்ஸை பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெரிய RCC லாஃப்டையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு எல்லாமே உட்டன் லுக்ல PVC டோர் மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4.5க்கு 6. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஆன்டிக் டைல்ஸையும் வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸையும் லே பண்ணி டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மாட்டியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டார்கேஸ் தனி ஸ்டார்கேஸ் ஏரியா ரூமோட அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியால வர ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரானைட் அண்ட் டைல்ஸ் ஒர்க் கொடுத்து ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா.
இதோட அளவு 10x11. இங்கேயும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே டெயில்ஸ் ஒர்க் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சீலிங்கில் அழகான சாண்டிலியர் லைட் கொடுத்துருக்காங்க. அது போக அழகான டிசைனர் லைட்ஸையும் வால்குள்ளே கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூம்லையும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன், ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டை பொறுத்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல 4.5x6 அளவில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்கு. பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ல டெயில்ஸ் லே பண்ணி வெஸ்டர்ன் ஸ்டைல இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கிறது வீட்டோட 3வது பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம். அளவு 10x11. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 4x7. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ல டெயில் ஒர்க்கும் கொடுத்து சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஓப்பன் பால்கனி. ஓப்பன் பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே செக்குடு பேட்டர்ல மேட் ஃபினிஷிங்ல டெயில்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இங்கேயும் எலிவேஷனுக்காக நிறைய வேலைப்பாடுகளை பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. பால்கனி ஏரியாவோட ஃப்ரண்ட் சைட் பேரப்பெட் வால கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷன்லயும் செஞ்சிருக்காங்க. வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் இந்த பால்கனிலேயே ஸ்பைரல் டைப்ல மெட்டல் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த அழகான 3 BHK வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல பெருநாயக்கம்பாளையம் அடுத்து வீரபாண்டி பிரிவுக்கு முன்னாடியே ஜோதிபுரங்கிற இடத்துல பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 65 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வர அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.